உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியா பேசுகிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது ஆனி மாத ராசி பலன்கள், ஆனி மாத வார ராசி பலன்கள். ஆனி மாதம் 23ஆம் தேதி முதல் ஆனி மாதம் 29ஆம் தேதி வரை, ஜூலை மாதம் 7ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 13ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். மீன ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த வார ராசி பலன் எப்படி இருக்கு? ஆனி 23 முதல் 29 வரை, ஆங்கிலம் ஜூலை மாதம் 7 முதல் 13 வரையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாக மீனராசி அப்படின்னு சொல்லும் பொழுது மனசில் அப்படியே நடுக்கம் இருக்குது, பயம் இருக்குது. என்னடா என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பல பயங்கள் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படியே தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. கடன் ஒரு பக்கம், ஒரு சில பேருக்கு இன்னும் கூட நல்லா படிச்சிருந்தா இப்போ வாங்குகிற சம்பளத்தை விட இன்னும் கூட நின்று வாங்கிக்கலாம், அப்போ நமக்கு அந்த புத்தி இல்லாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஆனால் செலவு மேலே செலவு மேலே அட்டி மேலே விழு, செலவு மேலே செலவு, பிரச்சனை மேலே பிரச்சனை. ஒரு நிம்மதி அப்படிங்கிறத அதை தொலைச்சிட்டாங்க. மினது ராசி பொறுத்தவரை நிம்மதியை தொலைச்சிட்டாங்க. தனக்குன்னு உள்ள சந்தோஷத்தை தொலைச்சாச்சு. இருக்கு பார்ப்போம், லைஃப் நமக்குன்னு ஒரு சில விஷயங்கள் வரும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்காங்க. இப்போ நான் சொன்னதெல்லாம் உண்டா இல்லையான்னு உங்களுக்கே தெரியும், கமெண்ட் சொல்லுங்கள். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஹைலி எமோஷ்னல் இந்த பர்சன்ஸ் எல்லாம். அதனால் பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்கள் மனதளவில் மென்மையானவர்கள், கலை, இசை, ஆன்மீகம் மீது ஈர்ப்பு, மற்றவர்கள் உதவ விரும்புவார்கள். ஆனால் எளிதில் மனசோர்வு ஏற்படும். சீக்கிரமே மனசு ரொம்ப டவுன் ஆகிடுவாங்க. சில நேரத்தில் குடும்பத்தில் எடுத்துடணும்னு சொன்னால், குடும்பத்தில் அன்பும் ஆதரவும் நிறைந்தது, ஆன்மீக சூழல், விருப்பம், உணர்ச்சி அதிகம். அதே போல் உணர்ச்சி அதிகம் காரணமாக சில சமயங்களில் சிரமமும் ஏற்படும். ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு கோவப்படக்கூடாது, லிமிட்டடாக கோவப்படும். உணர்ச்சி வசப்பட்டு கோவப்பட்டால் உடல் நலத்திற்கு தீங்கு. ஸோ பார்த்துக்கோங்க. அதே போல் பார்த்திங்கன்னா கலை, இசை, மருத்துவம், ஆசிரியர் வேலை, ஆன்மீகம், சினிமா, கல்வித்துறை, வெற்றி, வெளிநாட்டில் வேலை வாய்ப்புகள் அதிகம். இது எல்லாமே உங்கள் ராசிப்படி வரும். திருமணம், காதல் வாழ்க்கை, லவ்விங், ஃபேத்ஃபுல் பார்ட்னர்ஸ், எமோஷனல் கனெக்ஷன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரிலாம் நல்லா இருக்கும். மனப்பூர்வமான காதல் வாழ்க்கை, உணர்ச்சிகளை புரிந்து கொள்ளும் துணை தேவை. அதே போல் திருமண தாமதம் சிலருக்கு இருக்கும். ஸோ திருமண தாமதம் உங்களுடைய தாயார் உடல்நிலை பாதிப்பு இருக்கும். அதனால் அம்மா கொஞ்சம் வெளியில் ஒரு தள்ளி இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லது. இதே போல் பண விஷயங்கள் எடுத்துட்டோம்னா, பணம், கலை, ஆன்மீகம், வெளிநாட்டு வேலை வாயிலாக வரும். ஒரு சில விஷயத்தில் ரொம்ப ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துப்பட்டு செகண்ட் இயர்லேயும் பணத்தை கட்டிடாதீங்க. ஸோ பண விஷயத்தை கொஞ்சம் பார்த்து செலவு செய்யணும். அதிர்ஷ்டம் வழியாக திடீர் பணம் வரவு, லக்கி, இப்போ ஏதாவது அதிர்ஷ்டவசமாக பணம் வரத்துக்குள்ள வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா கால்களில் வலி அதிகமாக இருக்கும். குளிர், இருமல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். மன அமைதி தேவை. தியானம், ஆன்மீகம், வழிபாடு நல்லது. இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் உள்ளது. அதே போல் பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கும்போது, வியாழக்கிழமையில் உங்களுடைய ராசிப்படி வியாழக்கிழமையில் அல்லது வியாழக்கிழமை எடுத்துக்கோ அல்லது ஞாயிற்றுக்கிழமை, ரெண்டுத்தில் வியாழக்கிழமை கூடிய 3 வரைக்கும் எடுத்துவோம். அப்போ இல்லை நான் வேலைக்கு போகிறேன்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமைக்கு எடுத்துட்டு விநாயகர், முருகன், அம்மன், இந்த 3 சுவாமிக்குமே 6 தீபம் ஏற்றுங்க, வழிபாடு பண்ணுங்க. மனதை முறைநிலைப்படுத்தி வழிபாடு பண்ணுங்க. முடிஞ்சால் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய மலை மேலே இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நல்லா மாற்றத்தை கொடுக்கும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்த இந்த விஷயங்கள் சேரும். சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் திருமணம், மறுமணம் சம்மந்தப்பட்ட சில விஷயத்தெல்லாம் சம்மந்தப்பட்டதான் கூடி வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது மீனராசி பொறுத்தளவுக்கு இந்த வருஷத்தில் 2025 தான் இப்படி, 26 களகட்டம், 26 அமோகமாக இருக்கும். அது வரைக்குமே கொஞ்சம் இன்னொரு குறைஞ்சபட்சம் இன்னொரு 6 மாத காலம், 5 மாத காலம் வச்சுக்கோங்க. 5 மாத காலத்தில் உங்களுக்கு எல்லாமே நல்ல சிறப்பான ஒரு சூழ்நிலைகள் வரும். பூர்வீக சொத்து, வீடு, சொந்தமாக வீடு கட்டுவீங்க. மாணவிகள் நல்லா படிப்பாங்க. பெண்கள் ரொம்ப எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். பெண்கள், நீங்கள் மீனராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் இருக்கீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு இந்த வாரத்தில் ஏதாவது விதவையின் மூலமாக சாபம் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது ஒரு விதவையின் வாயிலேயோ இல்லை ஒரு திருநங்கை மூலமாக போய் யார் மூலமாவது ஏதாவது ஒரு தேவையில்லாத பிரச்சனை, ஒரு சண்டை, அதனால் ஒரு வார்த்தைகளை விடுதல், இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் பெண்களுக்கு வரும். ஸோ வெளியில் போனீங்கன்னா வந்தீங்கன்னா கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
தொழிலில் அகலப்படுத்தாதீங்க. தொழில் விஷயத்தில் அகலக்கால் வச்சுட்டு போகாதீங்க. நிதானிச்சு விஷயங்க. ஷேர் மார்க்கெட்டில் நிதானித்து செயல்படுங்க. விவாகரத்து சம்மந்தமான சில விஷயங்கள்லாம் சாதகமாக அமையும். வெளிநாட்டு பேச்சுவார்த்தையில் சில விஷயங்கள்லாம் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். புதிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் உருவாகும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வர வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூடியமான வரைக்கும் 3 நாள் வீட்டு சாப்பாடுனா 4 நாள் வெளி சாப்பாடுங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது மாதிரி எல்லாம் சில பேருக்கு வரக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது அவசியம் தேவை. ஸோ அது மாதிரி நிறைய இது பண்ணிக்கோங்க. புரிதல், பேசுதல், அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கரெக்டாக பண்ணிக்கோங்க. மீனராசி பொறுத்தளவில் இந்த வார ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கான சில விஷயங்கள் அப்படின்னும் பொழுது மாணவிகள் படிப்பில் ஓரளவுக்கு சக்ஸஸ் கொண்டு வந்துடுவீங்க. படிப்பில் ஓரளவுக்கு கொண்டு வந்துடுவீங்க. கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கூட கவனமாக இருங்க. தொலைதூர பயணங்களை எல்லாம் ரொம்ப தூரம் போகிறதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. குடும்பத்தில் புதுவிதமான நிகழ்வுகள், நிகழ்ச்சிகள், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடந்து வரக்கூடிய சூழ்நிலைக்கு வாய்ப்புகள்லாம் நல்லா இருக்கும். என்ன கொஞ்சம் மன உளைச்சல்கள், காரிய தடை, திருமண தாமதம், நஷ்டம், வேலை பிரச்சனை, இது மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் ஓடிட்டு தான் இருக்கும். ஆனால் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சில விஷயங்கள்லாம் சரியாயிடும். வீட்டில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அதே போல் நல்ல செய்திகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். புதிய வருமான வாய்ப்பெல்லாம் வரும். அதே போல் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் நல்லா இருக்கும். பேக்கரி, டீ கடை நடத்துகிறவங்களுக்கு இதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சில சக்ஸஸ்ஃபுல்லான வரக்கூடிய சில சூழ்நிலைகள்லாம் உண்டு. வாராகியம்மன் வழிபாடு கூட நிறைய பண்ணுவோம். உங்களுக்கு வாராகியம்மன் ரொம்ப சிறப்பு. வாராகியம்மன் வழிபாடு எவ்வளோ கூட நீங்கள் செய்கிறீங்களோ அவ்வளோ உங்கள் ஜாதகப்படி நீங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்கள் ஜாதகத்தில் உண்டு. இந்த வாரம் நான் ராசி பலன்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பாருங்கள். உங்களுக்கு உங்கள் சுய ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும். ஆனால் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடந்திருக்கும். ஸோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். இனி நடக்க போகிறதையும் எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதையும் மனசில் யோசித்து வச்சுக்கோங்க. சமயோஜித புத்தியோடு இருங்க. கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. சிறப்பான வருமாக அமைக்கும் அப்படிங்கிறது. இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சொல்ல போகிறது எல்லாமே பொது பலன்கள் தான். பொதுவாகவே பொது பலன்கள் தான். நேர்கள் நிறையா பேர் வந்து நிறையா ஃபோன் பண்ணி சுவாமி நீங்கள் சொல்லக்கூடிய பொது பலன்களே எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைவாக இருக்குது, இன்னமும் என் வாழ்க்கையில் நடந்ததாகவே நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் கால் பண்ணியிருக்கீங்க. நிறையா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், நிறையா விஷயங்கள் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாமே நேர்கள், அதாவது மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்கிற மாதிரி மக்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். நாங்கள் வந்து வழிகாட்டுதல் தான் எங்களுடைய வேல். ஸோ இந்த வாரத்தில் இப்படி இருங்க, இந்த வாரத்தில் இப்படி பண்ணுங்கள், இது செய்கை இப்படி பண்ணுங்க, நல்லா இருக்கும். இது வந்து பொது பலன்கள். நம்ம சுய ஜாதகம், ஜென்ம ஜாதகம்னு ஒன்று இருக்குது. நம்ம சுய ஜாதகத்தை நம்ம பார்த்து நம்மளுடைய ஜென்ம ஜாதகத்தில் நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குமா, நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. இந்த நம்பரை தொடர்பு கொண்டு ஒரு சிறிய கட்டணத்தோடு உங்களுடைய முழு ஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ கால் மூலமாகவோ, ஜூம் மீட்டிங் மூலமாகவோ, அல்லது நார்மல் கால் மூலமாகவோ, அல்லது குரல் பதிவாகவோ நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய பரிகாரங்கள் எல்லாமே ராசி கற்கள், ஜோதிடம் சம்பந்தப்பட்டது, வாஸ்து சம்பந்தப்பட்டது, எண்கணிதம் சம்பந்தப்பட்டது, பிரசன்னம் சம்பந்தப்பட்டது, ஆருடம் சம்பந்தப்பட்டது, இது எல்லாமே ஒரு ஜோதிடர்கிட்ட தெரிஞ்சுக்கலாம். கைரேகை வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம கையில் ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டாலே போதும். கைரேகை வரைக்கும் நம்ம தெரிஞ்சுப்போம். இப்போ உங்கள் கையை நீங்கள் ஒரு ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து நல்லா தெளிவாக எடுத்து போட்டிங்க அப்படின்னு சொன்னால் பார்த்து சொல்ல முடியும் எப்படி இருக்குது. ஆண்களாக இருந்தால் வலது கை, பெண்களாக இருந்தால் இடது கையில் நம்ம உங்களுடைய கிரக படங்களை எப்படி இருக்குன்னு ஜூம் பண்ணி பார்க்குறதுக்கும் சௌகரியமாக இருக்கும். ஸோ சொல்லலாம். ஸோ இத்தனை அமைப்பு கொண்ட நம்ம நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்குமே எல்லாருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும். 12 ராசி பலன்களில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா பரிகாரங்கள்லாம் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்போதுமே 24/7 நீங்கள் எப்போதுமே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு எங்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கலாம். மருத்துவ ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியா. ஸோ என்னுடைய இதில் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும். ஸோ அனைவரும் எல்லாமே கிடைக்கணும். அந்த வரக்கூடிய அடுத்தடுத்த மாதங்கள்லாம் சிறப்பான ஒரு இப்போ ஆஷாட நவராத்திரி நடந்துருக்கு. அடுத்தடுத்து எல்லாருக்கும் இறைவனுடைய பரிபூர்ண ஆசியோடு இஷ்ட தேவதா, குலதேவதா, நட்சத்திர தேவதா, பிரார்த்தனா தேவதா, பாரம்பரிய தேவதா, குல தேவதா, மாதா பிதா, குரு ஆசீர்வாதத்தோடு நிறைவு செய்கிறேன். வணக்கம்.